பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோமாப்பா. உடைய வார்த்தை வல்லம் உள்ளது, ஜீவன் உள்ளது. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட பொறாமை நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது, அது எப்படி வியாதியெல்லாம் கொண்டாடுது, எனவே நம்ம பொறாமைப்படக்கூடாது அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சாலமோன் ஞானி சொல்கிறார். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்கிறார். சொஸ்த மனம் உடலுக்கு எனது ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கியாம். பிரியமர்களே, இந்த நாட்களும் கூட ஒரு மனசில் சமாதானத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது அவன் உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் எப்படி இருப்பான்? ஆரோக்கியமாக இருப்பான். வீட்டிலும் ஒரு சமாதானமாக இருக்கும். நம்முடைய மைண்டில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்கிறதுங்கிறது போதும். கர்த்தர் நம்மளை இவ்வளவாத ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாத எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்காங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை இம்மட்டுமாவது என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதுவே எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி போதும் என்கிற ஒரு மனதோடு கூட திருப்தியோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்பொழுது மனதில் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும், குடும்பத்திலும் ஒரு சமாதானம் கிடைக்கும். அதே போல் நம்முடைய உடலிலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் பொறாமை குணம் அந்த குடும்பத்தையும் அழிக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தையும் அழிக்கிறது, கடைசியில் தன்னுடைய சரத்தையும் என்ன செஞ்சிருது? அதை அழித்து விடுகிறது. இந்த சாலமோன் ஞானி அழகாக சொல்கிறார், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனம். நம்ம ஒரு மன நிம்மதியோடு கூட இருக்கும்போது அது உடலில் எந்த வியாதிகளையும் என்ன செய்யுது? அது தடுக்கிறது, உடலுக்கு அது ஜீவனாக இருக்கிறது. அதே போல் பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரிய மனலே பொறாமை இன்றைக்கி ஒரு எலும்புருக்கியாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறாமை. நான் இப்படி இருக்கிறேன், என்ன விடாமல் அப்படி இருக்கிறானே, ஐயோ நல்ல ஒரு வீட்டை இவ்வளோ பெரிய வீட்டை எப்படி கட்டுறான், அவனுக்குலாம் பணம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே, ஐயோ நல்ல இடத்துல உங்களுக்கு திருமண காரியம் கைகூடி வந்திருக்குதே, இது எப்படி இவங்களுக்கு இந்த காரியம் வந்ததுன்னு தெரியலையே, எப்படி இந்த பையனுக்கு வேலை கிடச்சுன்னு தெரியலையே, ஐயோ நேற்று வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானே, என் பிள்ளை பார்த்தா இன்னும் அப்படி தானே இருக்குது, என் பிள்ளைக்கு பார்த்தா இன்னும் திருமணம் நடக்காமல் தானே இருக்குது, நானும் ஒரு இடத்த வாங்க நினைக்கிறேன், ஒரு வீட்டை வாங்க நினைக்கிறேன், என்னையால் ஒன்றுமே பண்ண முடியலையா, இவனுக்கு மட்டும் எப்படிலாம் அந்த பணம் வருது, ஐயோ நல்லா இருப்பானா, நான் அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொறாமை குணம் கடைசியில் அடுத்தவங்க நம்ம நினச்சி அவங்க நல்லா தான் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லபடியாக திறனம் படிப்பாங்க, நல்லபடியாக வீட்டை கட்டுவாங்க, நல்ல வேலை வாய்ப்புகளோடு கூட அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் பொறாமைப்படுகிறது நம்மளை என்ன செய்யுது? அது தாக்கி விடுகிறது. அடுத்தவங்களே நினச்சி ஏன் நான் தானே கஷ்டப்படுறேன், நான் தானே இப்படி இருக்கிறேன், அவங்க நல்லா இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்கன்னு நினச்சி அந்த பொறாமை கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய சரத்தை அலைக்கழிக்கிறது. மன நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி அது நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரத்தில் வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து கடைசியில் அந்த பொறாமை நம்ம எலும்புருக்கிய போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகளை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 37:1 வசனம் எப்படியாக சொல்கிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீங்க, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பொல்லாதவர்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் அடையக்கூடாது. நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. நான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவரே தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நடக்க மாட்டேங்குது, நன்மையான காரியம் நடக்க மாட்டேங்குது, அவன் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், எல்லாம் பொல்லாபம் பண்ணுறான், பயங்கரமாக வட்டிக்கு விடுறான், எவ்வளோ மோசமான காரியம் பண்ணுறான், அவனுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் குறித்தும் பொறாமைப்படக்கூடாதான். ஏனென்றால் இன்றைக்கி அவர்கள் புல்லை போல செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நாளைக்கு பசும் பூண்டை போல வாடி போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் பொறாமையோடு கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடு கட்டுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. வீடு கட்டி முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொறாமை. அப்போ தான் யார் நமக்கு விரதமாக இருக்கிறாங்கிறதே தெரியும். அதுபோல் ஒரு திருமணம் நல்லபடியாக நடக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர வைத்திருச்சலோடு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம், கடைசி நேரத்தில் கூட அந்த திருமணம் நடக்காமல் கூட நிற்கலாம் அப்படின்னு வைத்திருச்சலோடு கூட நிறைய இருப்பாங்க. நல்லபடியாக நடந்த பிறகு தான் அவங்க சுற்றி ஒன்றா பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையிலும் கூட நிறைய பார்த்துருக்கிறேன். நான் ஒரு ஊழியம் தான் செய்கிறேன், ஆனாலும் கூட ஊழியத்திலும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பொறாமைகள், போட்டி பொறாமைகள் இன்றைக்கி நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எத்தனை மனிதர்கள் நமக்கு விரதமாக பொறாமைப்பட்டாலும் நம்ம ஆண்டவரே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம ஓட வேண்டும். அப்பொழுது நம்மளே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசிரியப்பார். இந்த பொறாமை குணம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்கிறது. வேலை பார்க்குறவங்களாலும் சரி, படிக்கிறவங்களாலும் சரி, அதே போல் ஊழியத்திலும் கூட பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பொறாமை குணம் இருக்க தான் செய்கிறது. எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பொறாமை குணத்தோடு கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நமக்காக அவர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறதா, நமக்கு அதை விட பெரிய காரியம் செய்வார். எப்போ நம்ம நல்ல மனசோடு இருக்க வேண்டும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனவே நாம் இதயத்தில் சுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். எனவே இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பொறாமை குணங்கள் நமக்குள்ளாக காணப்பட்டா அதை எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். கர்த்தர் யார் யாருக்கென்று என்னென்ன வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே அவர் கொடுக்க வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்து மத்தியில், பாடுகள் மத்தியில் அவங்க அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வேலை கிடைக்குன்னா சாதாரணம் இல்லை. அதுக்கு பின்னால் எத்தனையோ கண்ணீர் விட்டு ஆண்டோட்ட ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஒரு திருமணம் நடக்கிறதுனா சாதாரணம் இல்லை. அதுக்கு பின்னால் எவ்வளவோ ஆண்டோட்ட கண்ணீர் விட்டு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி உபவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டுன்னு சொல்லி அதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். அதே போல் ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க ஆண்டவர்கிட்ட அதை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அது ஆண்டருக்கும் அவங்களுக்கும் தெரியும். அதே போல் இன்றைக்கி நம்மளும் ஆண்டவரத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எனவே பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகளை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கி ஆதியாகமம் 26:14 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு வாழ்க்கையில் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்ததுபடினால் பெலிஸ்தர் அவன் மேலே நினைச்சாங்க, பொறாமை கொள்கிறாங்க. பாருங்கள், ஆரம்பத்தில் அவன் கஷ்டப்படுறான், யாருமே அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து நல்லா விரிவாகும்போது ஆடு மாடு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவன் முன்னேற 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 அவனுக்கு பொறாமை குணம் கொண்டு நிறைய பேர் அவனுக்கு விரதமாக மோதுறாங்க. ஒரு இடத்துல போய் துறவு தோன்றான், அது ஏன் இடங்கிறாங்க. உடனே அதுக்கு ஏசைக்குன்னு ஒரு பேர் வைக்கிறார். இன்னொரு இடத்துல போய் துறவு தோன்றாங்க, தண்ணி வருது, அதுக்கு ஏன் இடம்னு சொல்லி எல்லாரும் பொறாமை கொண்டு வராங்க. அதுக்கு சித்தனான்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல போய் தோன்றாரு, அங்கே யாருமே பிரச்சனைக்கு வரல. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த இடத்த ஆண்டவர் ஆசிரியச்சிருக்கிறார், இது எனக்குன்னு தந்திருக்கிறாருன்னு சொல்லி ரெகோபோத் பலுகி பெருகும்படியாக அந்த இடத்த தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் பொறாமைப்பட்டு அவனுக்கு விரதமாக எழும்பினாங்களோ எல்லாரும் அவனை தேடி வராங்க. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தோம், உமக்கு விரதமாக நாங்கள் எவ்வளோ காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியமான, இன்றைக்கி நம்ம ஆணுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட மற்றவங்க மேலே இருக்கிற பொறாமை, எரிச்சல் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்து விட வேண்டும். அன்றைக்கி ஈசாக்கு விரதமாக அநேகர் பொறாமைப்பட்டாங்க. ஆனால் வர 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 என்ன செஞ்சோம், விருத்தி அடையதை நம்ம பார்க்குறோம். பிரியமானங்களே, அதே போல் ஏசைக்கு சித்தனா என்றோடு நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது. ரெகோபோத் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குலாம் இருக்கிற அநேக காரியங்கள் நாம் எடுத்து போட வேண்டும். மற்றவங்க மேலே இருக்கிற பொறாமை குணம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன செய்ய வேண்டும், போட வேண்டும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவது அவருடைய காரியம். ராஜாக்களும் பிரபு கூட உட்கார பண்ணுறது அவருடைய காரியம். எனவே அவர் செய்ய நினைப்பதை எவனும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நாம் பொறாமைப்படுவதனால கடைசியில் நமக்கு தான் வியாதிகள் பலவீனங்கள் வரும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஈசாக்கு ஆண்டவர் உயர்த்தி கடைசியில் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதே போல் ஆதியாகமம் 37:11 அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். இன்றைக்கி யோசேப்புடைய கதையும் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த உண்மை சம்பவம். அவனுடைய சகோதரர்களும் அவன் மேலே பயங்கர பொறாமையாக இருக்கிறாங்க. இவன் சொப்பனம் பார்த்து, ஆண்டவர் நீ எப்படி உயர்த்த போகிறாரு, நீ எப்படி ஆசிரியக்க போகிறாரு, இப்படிலாம் எனக்கு சொப்பனம் வருதுன்னு சொன்னவொன்னே அவங்களுக்குள்ள பயங்கரமான கோபம், எரிச்சல், பொறாமை குணம். இவன் உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும், அவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரதமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் எகிப்திய ஜனங்கள்கிட்ட 20 வெள்ளிக்காசு விற்கிறாங்க. பொறாமையினால் பாருங்கள், கூட பிறந்த சகோதரன் தானே அப்படின்னு நினைக்காதவன் என்னென்ன பண்ண முடியுமா எனக்கு தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவனுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். எகிப்திய தேசத்துக்கே கர்த்தர் அவனை அதிகாரியாக மாற்றினார். அதுக்கு முன்பதாக எவ்வளோ பாடுகள், போராட்டங்கள், ஆனாலும் கூட பாருங்கள், பொறாமையினால் எவ்வளோ பிரச்சனையை அவன் சகித்தான். ஆனால் கடைசியில் பாருங்கள், யார் பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தாங்களோ, அடிமையாக விற்றாங்களோ, அவங்களே சாப்பாடுக்கு இவங்ககிட்ட கையேந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அவனோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால வர 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 அவன் ஆசீர்வதிக்கிறார். பிரச்சனைகள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், உபதிரத்தின் மத்தியிலும் அவனோடு கூட வந்து ஏற்ற வேலை வரும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆனால் பொறாமை யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அது எலும்புருக்கியாக இருக்குது. அவங்கள தான் அது அணிச்சிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி கடைசியில் மரணத்துக்கு நேராக கூட கொண்டு போய் விடுகிறது. அன்றைக்கி பாருங்கள், பொறாமையினால் நிறைந்தவர்களாய் அப்போஸ்தலர் 5:17 பார்த்தீங்கன்னா, பொறாமையினாலே நிறைந்த அவர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றாங்க. பொறாமை கடைசியில் எதில் கொண்டு போயிடுது பாருங்கள், ஒருத்தனை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கூட மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடுது. எனவே அப்படிப்பட்ட அந்த பொறாமை குணம் இன்றைக்கி நம்ம இடத்துல இருந்தாலும் கூட, ஆண்டவரே அதை எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீர் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கக்காதான கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிரோடு இருந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, அது அவங்க நல்லா இருக்கட்டும், அதே போல் என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லணுமே தவிர நம்ம மற்றவங்க மேலே பொறாமைப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 13:4 இப்படியாக சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது, இருமாப்பா இராது. பிரியமானவர்களே, அன்பு எப்படிப்பட்டதா, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன கிடையாது, பொறாமை கிடையாது. உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருந்தது அப்படின்னா நமக்குள்ள பொறாமை என்ன செய்யாது, வராது. நல்லா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி அவங்களுக்காக நம்ம இன்னும் ஜெபம் பண்ணணும். போகிற இடத்துல நல்லா இருக்கட்டும், திருமணமாகி முடிந்த இடத்துல நல்லா இருக்கட்டும்,
வேலை கிடைச்ச இடத்துல நல்லா இருக்கட்டும், வீடு கட்டினது அந்த வீடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்போம். எனவே அன்புக்கு பொறாமை என்ன செய்யாது கிடையாது. கிறிஸ்துவாகிய நம்முடைய வாழ்க்கையில் அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த அன்பை ஆண்டத்தில் கேட்போம். பொறாமை குணம் நம்மளை தான் ஒரிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை ஒரிக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நம்ம யார் மேலே பொறாமப்பட்டு அவன் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு சொல்லி அவனுக்கு விரதமாக நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோமோ அது கடைசியில் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தை தான் நம்ம தாக்கும். இன்றைக்கி நான் கிராமத்தில் இருக்கிறேன். பிள்ளை சூன்யத்தினால என்னுடைய தகப்பனார் பாதிக்கப்பட்டாங்க, என்னுடைய இறந்துட்டாங்க, என்னுடைய அக்கா இறந்துட்டாங்க, அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. பொறாமை. உடைய குடும்பம் நல்லா இருக்குதா பாருங்கள், உடனே போய் செய்வனை வச்சுருந்தாங்க. மாந்திரிகக்காரனை போய் பார்த்து மந்திராவை பார்த்து அழிக்கிறது ஈஸி. ஏன்னா வேதம் சொல்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரையண்டு ஒரு ஒன்றுக்குமே வரமாட்டான்னு சொல்கிறது. ஆனால் நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுக்கிறான். ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு தான் கத்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மீட்டார். மீதியான இருக்கிற எல்லாரையும் கத்தர் பாதுகாத்து கொண்டார். அதுக்கு முன்பதாக பொறாமையினால் என் குடும்பத்தில் எத்தனையோ அழிவுகளை நான் சந்தித்தேன். இன்றைக்கும் நிறைய பேர் பொறாமையினால் அவன் தொழில் ஓடக்கூடாது, அவன் குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனே வைக்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம். பிரியமானவர்களே, பொறாமைப்படாதே. கலாத்தியர் 5:21 எப்படியா சொல்கிறது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் இப்படிப்பட்ட குணம் அவங்ககிட்ட இருந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று கத்த சொல்கிறார். எனவே கொலை பண்ணாதான் அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவம் பண்ணாதான் அப்படின்னு இல்லை. பொறாமை குணம் கூட ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நினைச்ச முடியாது, சுதந்திரத்துக்குள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பொறாமை குணம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிப்பது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு அது இடரலாக இருக்கிறது. அவங்க நல்ல எண்ணத்தோடு பேசினா கூட அவங்ககிட்ட அவனுக்கு முகம் கொடுத்து பேச முடியல, நல்லா இருக்கானு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னுடைய ஊழியத்திலும் கூட பார்த்திங்கன்னா, நான் ஒரு குருவானர் என்னை மிகவும் அதிகமாக நேசிப்பார். நல்ல ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கும்போது என்னை ரொம்ப நேசிப்பார். அடிக்கடி எனக்கு செய்தி கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஒரு எங்கள் சபையில் உள்ள ஒரு சகோதரர், அவர் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார், ஆனால் ஊழியமும் பண்ணுவார். அவரும் எத்தனையோ தடவை குருவானாட்ட வாய்ப்பு கேட்டிருக்காரு. அவர் தம்பி நான் தாரேன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக. அதே போல் என்னையும் அடிக்கடி கூப்பிட்டதுனால ஒரு நாள் நான் செய்தி கொடுக்கும்போது அந்த சகோதரரும் வந்து உட்காந்துருக்காரு. பரவாயில்லையா, எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது, அவரும் வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சு நானும் ஆண்டர் கொடுத்த வார்த்தையை அதுக்காக ரொம்ப நாள் நான் ஜோம் பண்ணி அந்த வசனங்களை எழுதி அதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச உடனே அந்த சகோதரர் வெளியில் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே நானும் என்னடா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல போகிறாருன்னு வச்சுட்டு பார்த்தேன். நீ எப்படியா இயேசுவை போல் வாழலாம், நீ சொல்லலாம். இயேசுக்கு நமக்கும் கிட்டையா இருக்குது. எத்தனை ஊழியக்காரங்க வல்லமையான்ற பயன்படுத்த அந்த ஊழியக்காரங்களை பற்றி நீ பிரசங்கம் பண்ணியே தானே. இயேசுவை போல் நம்மளும் வாழலான்னு நீ சொல்கிற, அவரை போல் அற்புதங்களாக செய்ய முடியும்னு சொல்கிற, எப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா வேதத்தில் இருக்கிறதனையா சொன்னேன், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகளை தானே செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லுதாருல. அப்போ ஆண்டரை போல் நம்மளே வாழ முடியும், அவரை போல் பெரிய காரியங்கள் செய்ய முடியும், அதை தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, ஆண்டருக்கு நமக்கு கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது, இந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், நீ கொடுத்தது தப்பு அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், உங்கள் பார்வையில் நான் ஆண்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அடுத்தது சும்மா இல்லாமல் அதே குருவான்ட்டு போய் உனக்கு நீங்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு. அவர் உடனே உபதேசர், அன்றைக்கி பார்த்து குருவானர் இல்லை உபதேசர், நான் கொடுத்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் கொடுத்தது அந்தால குருவானரும் போட்டு பார்த்துருக்குறாங்க. என்னையா அது, இவருக்கு ஒரு தப்பாக ஒரு வாதம் கூட பேசலையே, வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை கரெக்டாக பேசியிருக்காரு, இதுலனே அவங்களுக்கு இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நாள் அவர் ஒவ்வொருத்தர் மூலமாக அந்த குருவானர்கிட்ட போய் இவனை சர்ச்சுக்குள்ள விடக்கூடாது, செய்தி கொடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப போராடி இருக்கிறார். கடைசியில் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவன் புறம்பத்துலேருந்து நேற்று வந்தவன், இவனுக்கு வாய்ப்பு அடிக்கடி கொடுக்குறாங்க, நான் ஏற்கனவே கிருஷ்ணா இருக்கிறேன், எனக்கு செய்தி கொடுக்க வாய்ப்பு கொடுக்கலையா, எங்கள் ஊரில் அப்போ என் பேரை நான் எப்படி காமிக்கிறது, நானும் நல்லா செய்தி கொடுப்பேங்கிறத நான் எப்படி திறமை வெளிப்படுத்த முடியும் எங்கள் ஊரில், அந்த ஒரு கோபத்தில் தான் நான் என்ன செஞ்சேன் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த சகோதரர் என்னோட கூட நல்லா பேசுவார், ஐக்கியமாயிட்டார். இருந்தாலும் பாருங்கள், அந்த பொறாமை குணம் கடைசியில் அவருக்கே இதாகிடுது. ஆனால் இப்போது நல்லா ஆகிட்டார். பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி ஊழியத்திலும் கூட அன்றைக்கி பொறாமைப்படுறாங்க. அப்படிப்பட்ட குணத்தை நாம் விடுவோம். ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நாட்களும் கூட பொறாமை குணம் உள்ளவர்கள் ஆண்டவரே பூமியை சுதந்திரத்துக் கொள்வது இல்லை, ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை நாங்கள் பார்க்கிறோமப்பா. இந்த நாட்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் எங்களுக்குள்ள காணப்பட்டிருந்தாலும் கூட ஊழியக்காரர்களுக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கோ பக்கத்தில் உள்ளவங்க வாழ்க்கையில் நன்மையான ஏவுகள் நடக்கிறதுன்னு சொல்லி வைத்தறிச்சலோடு பொறாமையோடு கோபத்தோடு இதனால் அநேகர் வியாதிப்பட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். என் குடும்பத்தில் மட்டும் ஒன்றும் நடக்கல, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி அநேகர் பொறாமையோடு கூட காணப்படலாமாப்பா. இன்றைக்கு அதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல், கோபங்கள், பொறாமைகள், இதனால் வந்திருக்கிற எல்லா வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டுமாப்பா. மனம் திரும்புங்கள், பரலோராஜ்ய சமீபத்துக்கு என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொறாமைகளும் மாறட்டுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.